ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பர்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அதாவது நான் ஹாட் ஸ்டாண்ட் கூட பார்த்துருவேன் ராங்கி. பட் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலான வீடியோஸ்லாம் என்னால் பார்க்க முடியாது. அப்படி யாராவது இருக்கீங்க அப்படின்னா பர்ஸ் இந்த வீடியோ வேணாம். உங்களுக்கு நான் நல்லா அப்படியே ரொம்ப அழகாக ஒரு ஸ்டோரி போடுறேன். இந்த ஸ்டோரியும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் உங்களால் அந்த எமோஷ்னலான விஷயங்கள்லாம் தாங்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேயா? நோ ப்ராப்ளம். அண்ட் தென் சில விஷயங்கள்லாம் நம்ம ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எஃப்எஃப் ஃபீல்டில் ஏதாவது ரியாலிட்டி பேஸ்டாக போடணும். ஸோ தட் உங்களுக்கும் நிறையா தெரிய வரும் இந்த மாதிரி அவுட் சைட் வேர்ல்டில் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப டேஞ்சரான ஒரு டாப்பிக்கை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே. எப்படி கொடுக்க போகிறேன்னு சத்தியமாக தெரில. பிகாஸ் ரொம்ப எமோஷ்னல் அப்படின்னா என்னால் நரேட் பண்ண முடியுமான்னு எனக்கே ஒரு டவுட் வந்துடும். சரி, நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேயா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்சால். அண்ட் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்துலேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அது உங்ககிட்ட லிமிட் இருந்தால் அப்படியே டச் பண்ணி விடுங்க, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. சரி வாங்கடா நம்ம ஸ்ட்ரைட்டாக கதுக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் அப்படியே ஒரு நைட் டைமில் வெளியே உட்காந்துட்டு, அதுவும் பார்க் மாதிரி ஒரு ஏரியா, அங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அப்படியே மேலே அந்த நைட் ஸ்கை பார்த்துட்டு சைலண்ட்டாக உங்கள் டியர்ஸை லெட் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி யாருக்குமே நிலைமை வந்துடக்கூடாது. கடவுளே, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் அந்த பர்சன் அங்கே மேலே மென்ற ஸ்டார் மாதிரி மாறிடும். ஆனால் ஹியூமன் மாதிரி மட்டும் வந்துடக்கூடாது. ஆமாம், எப்படி ஜேகே உன்னால் என்னை விட முடிஞ்சது? மோர் தென் 1 இயர் கிட்ட ஆகுது ஜேகே. 1 இயர் உன்னை பிரிஞ்சுட்டு நான் இருக்கேன். அதுவும் என் பேபியை சுமந்துக்கிட்டு. எனக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு இதெல்லாம் நான் பண்ணணும்? உன்னை நம்பினதுக்கு எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரணும், அது இது மட்டும்தான். உன்னை மாதிரி என்னால் விட்டுட்டெல்லாம் போக முடியாது ஜேகே. கண்டிப்பாக அதை நான் பண்ண மாட்டேன். நீ எனக்கு பண்ண மாதிரி நான் என் குழந்தைக்கு பண்ண மாட்டேன். இந்த குழந்தை பொண்ணோ பையனோ நல்லா வளர்ப்பேன் ஜேகே. உனக்கு உனக்கு தெரியல அப்படின்னாலும், நான் எப்படி என் லைஃப்பை லீட் பண்ணுறேங்கிறது தெரியல அப்படின்னாலும், என்னோடய குழந்தை என்னைக்காச்சும் ஒரு நாள் அம்மா அப்பா எங்கன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக உன் பேரை சொல்ல மாட்டேன். நான் தான் உனக்கு எல்லாமேன்னு சொல்லி வளர்ப்பேன். என் பையனோ பொண்ணோ அவங்களுக்கு அப்பா இல்லாத குறைய என்றைக்குமே கொடுக்க மாட்டேன் ஜேகே. ஆமாம், எப்படியே நான் இருந்துருவேன். உன்கிட்ட வந்து திரும்பவும் என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ் கொடுன்னு கேட்டால் நான் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாழ்க்கையில் நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க, நம்ம லைஃப்பில் முள்ளெல்லாம் தூக்கி வீசி விளையாண்டவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருக்காங்கல்ல. நல்லா ஜாலியாக அவங்க லைஃப்பை அவங்க நினச்ச மாதிரி லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி, ஏதோ ஒரு விக்டிம் மாதிரி லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுமா? இதுதான் கர்மாவா? என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு எல்லாமே புரிய வரும் ஜேகே, எல்லாமே. அப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறேங்கிறத பார்த்து நீ கில்ட்லேயே சாவு. அதுதான் நான் எனக்கு கொடுத்துக்கிற ஜஸ்டிஸ். வேறு எதுவும் என்னால் பண்ண முடியாது. இப்படி நீங்கள் யோசிச்சுட்டே அப்படியே நீங்கள் மேலே பார்த்துட்டு சைலண்ட்டாக அழுதுகிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு பெயினும் வருது. அம்மா, ஐயோ அம்மா, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க.
அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அங்கே யாருமே இல்லை லிட்ரலா. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹேண்டில் பாரை பிடிச்சி அப்படியே நின்றுட்டு, "ஆ, யாராவது இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போங்க, ஆ" அப்படின்னு நீங்கள் ரொம்ப வலியில் துடுக்குறீங்க. தென் அப்படியே கொஞ்சம் நடந்து போனா, "வயன், வயன் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னை தேடிக்கிட்டு எவ்வளோ நேரம் அலைஞ்சேன்னு தெரியுமா? எம்லி, எம்லி, எம்லி வலிக்குது, எம்லி வயிறு ரொம்ப வலிக்குது எம்லி." ஏய், என்னடி? ஐயோ, வாட்டர் வேற ப்ரோக் ஆயிடுச்சு. நீ இரு, நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன். எம்லி என்னால் முடியல, மயக்கம் போட்டு செத்தே போயிடுவேன் போல இருக்கு. எம்லி, எம்லி என்னை விட்டுட்டு போயிடாது எம்லி, பயமா இருக்கு. ஹே வயன், நான் அப்படியே விட்டுட்டா தாண்டி நீ செத்தே போயிடுவ. இரு, நான் ஆம்புலன்ஸுக்கு மட்டும் கால் பண்ணிக்கிறேன். ஹலோ ஆம்புலன்ஸ், இங்கே நாங்கள் ஒரு பார்க் பக்கத்தில் இருக்கோம், வர முடியுமா? ஆமாம், அங்கே தான் இருக்கோம். சீக்கிரமாக வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. எங்கள் லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வயன் கொஞ்சம் பொறுத்துக்கோடி, அவங்க வந்துடுவாங்க. ஏ வயன், உனக்கு என்னாச்சு? எம்லி அவ்வளோ பயந்துக்கிட்டே எனக்கு கால் பண்ணா. என்னாச்சு எம்லி இவளுக்கு? இவனை எதுக்கடி வர சொன்ன? நான் வந்ததில் இப்போ என்ன ஆயிடுச்சு வயன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமன், லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப வலிக்குது. ஏய் எம்லி, என்னால் பிடிக்க முடியலன்னா சொல்லு, நான் கொஞ்சம் அவளுக்கு சப்போர்ட் கொடுத்து நிற்கிறேன். வயன் கொஞ்சம் என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ, எவ்வளோதான் உன்னை சப்போர்ட் பண்ணி நிற்பா சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அம்மா. ஏய், வழியில் துடிக்கிற, எப்படி நீ தனியாக நிற்க முடியும்? ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கோடி. நான் கூட பிடிக்கல, நீயா பிடிச்சிக்குவான். நீ எங்கே பிடிக்கிறியோ அங்கே பிடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். ஜிமன், நீங்கள் வரணும்னு அவசியமே இல்லை ஜிமன், நீ வராமலே இருந்திருக்கலாம்ல. உனக்கு வேற பாரு, தனியாக டென்ஷன் வேற, இல்லைன்னா டென்ஷன் இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே நீங்கள் ஜிம்மனோட ஹேண்ட்ஸை நல்லா டைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மனுக்கு வலிச்சாலும் அவன் எதுவுமே காட்டிக்கல. அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு. எதுவும் பயப்படாத. எம்லி, ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டியா? ஜிம்மன், அது எப்போயோ கூப்பிட்டேன், அவங்க ஒரு 5 மினிட்ஸில் இருப்பேன்னு சொன்னாங்க. 5 மினிட்ஸா? 5 மினிட்ஸ் வரைக்கும் உன்னால் இருக்க முடியுமா? இல்லைனா நான் வேறு பைக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் வேணா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு கார் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஓகே வாடி, நீ எல்லாம் இப்போவே போகலாமா ஹாஸ்பிட்டல்? நான் வேணா சொல்லவா? ஜிமன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஐ கேன் மேனேஜ் ஜிமன், எனக்கு கொஞ்ச நேரம் தானே. ரொம்ப வலிக்குது, ரொம்ப. சங்குக்கா, அம்மா. இப்போ கூட சங்குக்கு தானே கத்துற நீ கொஞ்சம் கூட மாறல வாயன். இன்னும் உன்னை ஏமாத்தினவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கல, என்றைக்குமே நீ மாற மாட்ட. உன் முன்னாடி நிற்கிறவனை பார்க்காம உன்னை அலைய விடுறவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிய வாயன். இது என்றைக்கு மாறுமோ? ஆனால் கவலைப்படாதடி, நான் உன்னை விட்டுலாம் போயிட மாட்டேன். கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னா நானும் உன் கூடயே ஒரு சப்போர்ட்டாக, ஒரு வெல்விஷராக உன் கூடயே இருப்பேன். அது மட்டும்தான் என்னால் இப்போ பண்ண முடியும் வயன். ஏன்னா நான் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு ஒரு பெரிய ஹார்ட்லாம் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். சார், சீக்கிரமாக ஆம்புலன்ஸில் படுக்க வைங்க. எம்லி, சரி ஜிமன். வயன், பார்த்து வா. வயன், கொஞ்சம் மெதுவாக நடந்து வா. என்னால் முடியல எம்லி, ரொம்ப வலிக்குது ரொம்ப. வயன், கொஞ்ச நேரம் தாண்டி, கொஞ்ச நேரம் போகிறதுக்கோ ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். ஜிமன், நீ பயப்படாத எம்லி, வயன் உனக்கும் தான், நான் கூடயே இருப்பேன். சரி, ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. மேம், கண்ணை மட்டும் மூடிடாதீங்க, ரொம்ப பெயினாக இருந்தால் சொல்லுங்கள், உங்களால் முடியும் மேம், கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே உள்ளே இருந்த நர்ஸும் சொல்லிகிட்ருக்காங்க. ஆம்புலன்ஸும் அப்படியே போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. நீங்கள் எங்கள் ஜிம்மனோட ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, ஏன் ஜங்குக்கா, ஏன் என்னை விட்டுட்டு போன?
அப்படியே நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எல்லாமே ஜிம்மனுக்கும் எம்எல்ஏக்கும் கேட்குது. எங்கள் எமிலி ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி சேடாக உட்காண்ட்ருக்கா. எங்கள் ஜிம்மனுக்கும் தான். எமிலி, ஜிம்மன் வேண்டாம். உனக்கு தெரியும்ல அவள் இன்னும் மூவ் ஆன் ஆகலைன்னு. நீ நீ ஃபீல் பண்ணாத ஜிம்மன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. வயன் வயன் கான்ஷியஸ்லேயே இரு. வயன் கான்ஷியஸ்லேயே இருக்கணும், புரியுதா? தலையாச்சா ஆட்டு, ஏதாவது ஒன்று பண்ணு. என்ன நீ பாட்டுக்கு அப்படியே படுத்துட்டு இருக்க எதுவுமே சொல்லாமல்? எனக்கு பயமாக இருக்கு வயன். எமிலி, நான் கான்ஷியஸில் தான் இருக்கேன் எமிலி. எனக்கு என்ன ஆ ஆ, அப்பா, இப்படி நீங்கள் எங்கள் வழியில் துடிச்சிட்ருக்கீங்க. அப்போ கூட உங்களுக்கு மைண்டில் ஜங்குக்கோட தாட்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் ஜங்குக்கா அப்படி பண்ண? ஏன் ஜேகே? உன் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருந்தேன், எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி. எப்படி எப்படி உன்னால் என்னை விட்டுட்டு போக முடிஞ்சது? உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சு இல்லை? அவ்வளோ ஃபன்னியாக இருந்ததில்ல? ஜங்குக்கா, நான் இங்கே கஷ்டப்படுற மாதிரி நீயும் உங்க கஷ்டப்பட வேணாம். நீயாச்சும் அங்கே சந்தோஷமா இரு. இப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. நீ என்னதான் என்னை விட்டுட்டு போயிருந்தாலும் ஜெயிக்கமா, என்னோட கடைசி 7 மினிட்ஸ்னா அது நீ தான். என்னோட கடைசி 7 மினிட்ஸில் கூட எனக்கு நீ தான் ஞாபகத்தில் வருவ. ஆமாம், எப்படியே ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போகலாம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஜங்குக்குமே தான் உங்கள் கிளாஸ் தான் படிச்சிருப்பான். நீங்கள் யாருக்கிட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டீங்க. எமிலி கூட மட்டும்தான் எப்பயுமே இருப்பீங்க. பட் ஆனால் ஜேகே அப்படி கிடையாது. ஹீ இஸ் சச் அ ப்ளே பாய். அவன் எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா பேசுவான். அதுவும் பொண்ணுங்க அப்படின்னு வந்துட்டா ரொம்பவே நல்லா பேசுவான். இதுதான் அவனோட கேரக்டர் இந்த ஸ்டோரியில். நீங்கள் யாருக்கிட்டையுமே அவ்வளோவா என்கேஜ் ஆக மாட்டீங்கன்ட்டு எல்லோரும் உங்களை ரொம்ப புல்லி பண்ணுவாங்க. நீங்கள் எதையுமே கேட்டுக்க மாட்டீங்க. அப்படியே ஒரு மாதிரி நார்மலாக தான் போயிட்டுருக்கோம். எமிலி கூட நல்லா சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்படியே உள்ளே வரும்போது பேக் சைடில் இருந்து அப்படியே ஒரு பேப்பர் உங்கள் மேலே தூக்கி போடுறாங்க. ஏ வயன், உன்னால் பேச முடியுமா இல்லை உனக்கு தான் வாயே இல்லையா? பேச தெரியாதா? எங்களெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறியடி. நான் அழகா இருக்கேன்னு திமிரா? அதனால தானே இதெல்லாம் பண்ணிட்டுருக்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையாக போயிடுச்சு. வயன், என்ன இப்படியே இருக்காத. அவங்கள ஏதாவது ஒன்று நீ திட்டி விட்டாதான் இதுக்கப்புறம் உன் சைடே வர மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் ஏய் விடுறா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. நீ என்ன, அவள் பேசலன்னா சாப்பிட மாட்டியா இல்லை தூங்க மாட்டியா? தூக்கு போட்டு நாண்டுட்டு செத்துருவியா? வயன், உன்னோட ஒர்க்கை பாரு. இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்டலாம் பேசக்கூடாது, சரியா? ஜங்குக்கு உங்களுடைய ரொம்ப லாங் டேர்ம் க்ரஷ் அவன். நீங்கள் அதை சொல்லியிருந்திருக்க கூட மாட்டீங்க. அவன் வந்து உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு தேங்க்யூ ஜங்கு. ஏய், எங்ககிட்ட பேச மாட்டா, ஜங்கு கிட்ட பேசுறியா? ஆமாம் ஆமாம், என் மச்சாங்கிட்ட எல்லாருமே தான் பேசுவாங்க. அவன் என்ன சும்மாவா? மன்மதன், காலேஜோட மன்மதன். டேய் அடங்குடா. வயன், உனக்கு என்கிட்ட சேஃபாக ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா என்கிட்ட பேசு. நானும் நினச்சிக்க மாட்டேன், சரியா? ஏன்னா உன் ஃப்ரெண்டு வரலையா? எனக்கு அவள் லீவ் போட்டுட்டா, உடம்பு முடியலன்னு. ஐயோ, நீ வேறு அவகிட்ட மட்டும் தானே பேசுவ, வேறு யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன். கேர்ள்ஸ் கிட்ட கூட அவ்வளோவா பேச மாட்டேன். அப்புறம் எப்படி இன்னைக்கிட்டே ஃபுல்லாக தாக்கு பிடிக்க போகிற? இதில் வேற கடைசி பெஞ்சில் எல்லாருமே உன்னை ஒரு மாதிரி பண்ணுறானுங்க. உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன் ஜங்கு, தேங்க்யூ ஸோ மச். அப்படின்னு நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அப்படியே உங்களை டெஸ்கில் தான் உட்காடுறீங்க. எம்எல்ஏ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? தனியாக என்னால் எப்படி இந்த காலேஜை சர்வைவ் பண்ண முடியும்? ஐயோ, ஜங்குக் சொன்னதும் கரெக்டாக இல்லை.
ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஃபுல்லாக பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அப்படியே அவங்க ஷோல்டர் கிட்ட யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா ஜங்குக் தான். எனக்கு ஃபஸ்ட் டெஸ்க்லலாம் உட்காந்து பழகும் இல்லடி, அப்போ பார்த்தாலும் பின்னாடி டெஸ்கில் உட்காந்து தான் பழகும். கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோ. இந்த டே ஃபுல்லாக நான் உங்க கூடயே இருக்கேன். ஜங்குக் இதெல்லாம் வேண்டான்னு நான் சொன்னேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஏய் அமைதியாக இருக்கியா? மூடிட்டு எறி. நானே வந்து உட்காந்தா ஓவராக தான் சீனை போடுறேன். ஏய் ஃபஸ்ட் டெஸ்கில் உட்காந்தா நோட்ஸ்லாம் செக் பண்ணுவானா அந்த சொட்டை? இல்லை, லாஸ்ட் டெஸ்க்கு தான் செக் பண்ணுவாங்க. அப்படியே செக் பண்ணாலும் நீ உன் நோட்டை கொடுத்துட்றியா? நான் என் நோட்டாக காமிச்சிக்கிறேன். சரி ஜங்குக். எல்லாத்துக்கும் சரிங்கிறீ, வேறு ஏதாவது கேட்டாலும் சரிதான் சொல்லுவியா அண்ணா? நீ என்ன கேட்குற? ஒன்றும் இல்லை, வேறு மாதிரி ட்ரை பண்ணான்னு உனக்கு புரியல போல. ஏய் சரி, பெண்ணு தாண்டி கேட்டான். என்கிட்ட பெண்ணும் இல்லை, நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு வர மாட்டேன். இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி கடைசியில் ஒரு பேட் பாய், ஒரு ப்ளே பாய், ஒன்றுமே பண்ண மாட்டான், காலேஜுக்கு படிக்க கூட வரமாட்டான், பொண்ணுங்க கூட உல்லாசமாக இருக்கிறதுக்கு தான் இருப்பான்னு. அந்த மாதிரி ஒரு கேரக்டரா நீ? நீ இவ்வளோலாம் பேசுவியா அண்ணா? சாரி ஜங்குக், இதான் உன் பெண். நல்லா தான் இருக்கு உன் கூட பேசுறது, நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீ இவ்வளோ பேசி அதுவும் 1 minute கிட்ட பேசுகிறத நான் இப்போ தான் கேட்குறேன். நீ பேசுனதே கேட்டதில்லடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு பேசுகிறதே பிடிக்காதுன்னு நினச்சேன். பரவாயில்லையே, நல்லா தான் பேசுகிற. பேச மட்டும்தான் செய்வியா இல்லை? என்ன இல்லை, ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கானா? அதனால தான் பசங்க யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை ஜங்குக், நான் சிங்கிள் தான். நிஜமாவா சொல்கிற? பொய் சொல்லாதடி. இல்லை இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். அப்படியா? எப்படி? எவ்வளோ அழகாக இருக்க, அதுவும் ஹோம்லியாக இருக்க. உன்னை யாருக்கிடி பிடிக்காமல் போகும்? ஏன் காதிலே பூ சுத்துறியா? ஐயோ ஜங்குக் நம்பு, நிஜமாக எனக்கு அப்படிலாம் யாருமே இல்லை. அப்போ அந்த மாதிரி நான் வேணா வரட்டுமா? என்ன? இல்லை, சும்மா கேட்டு பார்த்தேன். பரவாயில்லையே, நீ பயப்படுறது, தடுமாறுறது, என் கண்ணை பார்க்குறதுக்கு கூட கூச்சப்படுறது எல்லாம் பார்த்தாலே தெரியுது. உன் லைஃப்பில் இந்த மாதிரி பசங்க யாரும் அவ்வளவா இல்லை போலே. இல்லை அது இதுக்கே கை காலெலாம் நடுங்கிற போதுடி, பார்த்து. எனக்கு ஒரு நாள் தான் உட்காருவேன், எம்லியா நினச்சிட்டு என் கூட உட்காந்துக்கோ. நாளையிலேருந்து எப்பயும் போல நான் பேக் பெஞ்சுக்கே போய்கிறேன். எம்லி நாளைக்கு வந்துடுவாள். அவள் வந்துடுவா. அப்போ ஓகேடி. தோ அண்டானே சொட்டை. இவன் கிளாஸ்லலாம் உட்காரக்கு எனக்கு பிடிக்காது. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டேனா அப்புறம் நீ ஏதாவது புள்ளிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கஷ்டப்படுவேல, அதனால தான் நீ உட்காண்ட்ருக்கேன். ஜங்குக் இதெல்லாம் நீ எனக்காக தான் பண்ணுறியா? எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? அதுவும் நான் உன்கிட்ட பேசினது கூட கிடையாது. நம்ம ஒரே கிளாஸில் எத்தனை வருஷமாக இருக்கோம், ஆனால் நீ என்கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற. அதான் நல்லா யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்படி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த ப்ரொஃபஸர் அப்படியே உள்ளே வர, குட் மார்னிங் சார் அப்படின்னு எல்லாருமே கத்துறாங்க. என்னடா வந்தவுடனே தாளம் போடுறீங்க? என்னடா அது அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்கில் உட்காண்ட்ருக்கான், அதுவும் வயன் கூட. வயன் கூட உட்காந்து அந்த புள்ளியும் கெடுத்துறாதுடா. சார், நான் யாரை எடுத்தேன்னு நீங்கள் பார்த்தீங்க? உங்கள் பொண்ணையா? ஜங்குகா, ஸ்டூடெண்ட் மாதிரி பேசு. அப்புறம் நீங்கள் மட்டும் என்ன சார் என் பர்சனல் லைஃப்பில் மூக்கம் நுழைக்கிறீங்க? நீங்களும் ப்ரொஃபஸர் மாதிரி நடந்துக்கோங்க. நீங்கள் ஏதோ பார்த்த மாதிரி ஒரு 10 பொண்ணுங்களோட லைஃப்பை எடுத்துக்கிட்ட மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. வந்தீங்களா, லெசனை நடத்துனீங்களா, போயிட்டே இருங்க. நான் பதிலாம் பேசக்கூடாது. நான் ஃபஸ்ட் டெஸ்கில் உட்காரணும், மிடில் டெஸ்கில் உட்காரணும், இல்லை பேக் பெஞ்சில் உட்காரணும், இல்லையா இந்த கிளாஸ்லேயே இல்லாமல் போய் கேன்டீனில் உட்காரணும், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. புரிதா சார்?
உங்ககிட்ட பேசினேன் பாரு காலையிலேயே, நான் சொல்லணும்டா டேய். சரி எல்லாரும் உட்காருங்க, எனக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அப்படியே கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. எங்கள் ஜங்குக் உட்கார்ந்த உடனே, நானும் தெரிலடி, ரொம்ப நாளாக அவங்க கூட பேசணும்னு எனக்கு தான் தோணிட்டு இருந்துச்சு. நீ ஏன் நம்ம மதிக்க மாட்டேங்கிற, தான் நான் இதுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னும் இருந்தது. ஈகோலாம் எனக்கு கொஞ்சம் இருக்குடி, அதனால தான் பேசவே இல்லை. எனக்கு என்னமோ பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டான். உனக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டேன் நான் நினச்ச மாதிரி. இப்போது ஹாப்பி தான், எனக்கு நிறையா ஹாப்பி. உனக்கும் ஹாப்பி தானே? உனக்கு கம்ஃபர்டபுளாக தானே ஃபீல் ஆகுது? நான்லாம் ஒரு பொண்ணை கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலைன்னு சொன்னதுக்கப்புறம் தொடவே மாட்டேன்டி. உண்மையாக அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அவனாவது அப்படி பண்ணுவானா? அப்படி பண்ணுறவன் தான் இந்த உலகத்திலே கேடு கெட்டவன் சொல்லணும். ஜங்குக்கா, நீ எவ்வளோ நல்லவனா இருக்க. நான் முன்னாடியே உன்கிட்ட பேசி இருந்திருக்கணும். இல்லை, நான் யார்கிட்டயும் அவ்வளோவா பேச மாட்டேன், அதனால தான். ஓ, இந்த இன்ட்ரோவர்ட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டு ஆம்பிவர்ட்னு சொல்லுவாங்களே, அதில் நீ இன்ட்ரோவர்ட்டா? லைட்டாக சொல்லலாம். பரவாயில்லையே, கேட்குறது நல்லா தான் இருக்கு. நான் யாருன்னு தெரியும்ல? நீ எல்லோரும் ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரோவர்ட்னு இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுமே. அது நல்லது தானே? நல்லது தான். அப்போ ஓகேடி, பிரச்சனை இல்லை. ஜங்குக், நீ நிஜமாலுமே நல்ல பையன்தான் போல. நான் தான் இந்த கிளாஸில் சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன். நீ ப்ளே பாய் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் நீ அப்படி இல்லை. உங்ககிட்ட பேசும்போது தானே எனக்கே தெரியுது நீ வேற என் க்ரஷ்ஷு. உன் பக்கத்தில் நான் எப்படி இவ்வளோ க்ளோஸாக உட்காண்ட்ருக்க முடியும்? எப்படியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஓயோயன், என்ன ஜங்குக்கா? அதான் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நீ வா நம்ம கேன்டீன் போகலாம். இல்லை, நான் அங்கெல்லாம் வரல. நீ போயிட்டு வா, உனக்கு நிறையா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேன்ஸ்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. சரி நீ வா, எந்திரி, நான் கூப்பிடுறேன். அப்புறம் எப்படி உன்னால் வராமல் இருக்க முடியும்? எனக்கு வாடி ப்ளீஸ், நீ வா அப்படின்னு ஜங்குக் அவன் அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் உங்களுக்கு அவன் ஹேண்ட் உங்கள் மேலே இருக்கிறது தான் ஃபீல் ஆகுது. அப்படியே நீங்கள் பேக்கில், ஜங்குக் நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? நான் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? இப்படி நீ நார்மலாக தொட்டால் கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, எதையும் போட்டு மைண்டில் ஏற்றிக்காத வயன், ஏற்றி அப்புறம் பெரிய பிரச்சனைக்குள்ளார போக போகிறேன். ஆமாம், ஜங்குக் மாதிரி ஒரு பையனுக்கு எப்படி வயன், எப்படி நீ செட் ஆவ? வேண்டாம் வயன், இப்போல்லாம் யோசிக்கக்கூடாது. எப்படி நீங்கள் நினச்சிட்டு வந்துட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பையன் வந்து உங்களை இடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்குக் அப்படியே உங்களை பின்னாடி தள்ளி அப்படியே வாலில் பின் பண்ணுறான். அப்போ தான் நீங்கள் வெளியவே வரீங்க. என்ன ஆச்சு? பார்த்து நடக்க மாட்டேன். ஒருத்தன் நேரத்துக்கு உன்னை இடிச்சிட்டே போயிருப்பான் தெரியுமா? அப்படியா? பார்க்கல ஜேகே, சாரி. இப்போ மட்டும் அவன் உன்னை இடிச்சிருந்தான், எனக்கு எவ்வளோ பொசசிவாக இருந்திருக்கும் தெரியுமா? ஒருத்தான் அவனை நல்லா அடிச்சே சாவடிச்சிருப்பான். என்ன சொல்கிற நீ? எனக்கு புரியல. அப்புறம் நான் கூட்டிகிட்டு வர பொண்ணா அவன் எப்படி இடிப்பான்? எனக்குலாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும்டி. நானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரேன், அவன் இடிக்கிறதுக்கு நான் விட்டுருவேனா? அப்படின்ட்டு அவன் பேசிட்டு அப்படியே உங்ககிட்ட க்ளோஸ்அப்பாக தான் வரான். நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகுறீங்க. பட் தென் உங்களுக்கு ஜங்குக் இதெல்லாம் பண்ணுறது ஒரு மாதிரி சைடில் பிடிச்சிருக்கு. ஓகே, இதில் என்ன இருக்கு? தெரியாமல் தானே? தெரியாமல் நான் உனக்கு இப்போ முத்தம் கொடுத்தா நீ பரவாயில்ல தெரியாமல் தானேன்னு சொல்லுவியாடி? அது எப்படி தெரியாமல் நீ கிஸ் பண்ணுவேன்? அது எப்படி செக்கு? காம் டவுன் ரீ. எதுக்கு உனக்கு மூச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? அந்த மாதிரிலாம் அடிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான், யாருன்னே தெரியாமல் சும்மா தெரியாமலாம் எவனும் அடிக்க மாட்டான் இடிக்க மாட்டான், சரியா?
பார்த்து சேஃபாக நடந்து வா. புரிதாடி? புரியுது சிக்கி, புரியுது, நல்லாவே புரியுது. ஓகேடி, சரி நீ வா. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஐயோ உனக்கு என்ன ஆகுது? ஏன் இவ்வளோ பயப்படுற? உங்ககிட்ட தாண்டி சொல்கிறீங்க. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு ஏதாவது வேணுமா, நான் வாங்கி தரேன் சொல்லுங்கிறேன். புரியுதா இல்லை புரியலையா? அது எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. ஐஸ்கிரீம் தானே, சாப்பிட்டுட்டா போச்சு. சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேன்டீனுக்கு உங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு 2 பேர்த்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வரான். சங்குக்கா, நீ ஒன்று தான் வாங்கியிருக்க, அப்புறம் உனக்கு எங்க? நீ சாப்பிட்றி, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு உங்களை தான் ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கான். என்ன நீ ஒரு மாதிரி பார்க்குற? சாப்பிடுன்னு சொல்கிறேன்ல, நான் சொல்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம் எங்கன்னு நான் சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜங்குக்கு அவன் ஹேண்டை எடுத்து அப்படியே உங்களோட ஐஸ்கிரீம் தான் பிடிங்க அவனோட மவுத்தில் வைக்கிறான். ஜங்குக்கு என்னது இது, என்ன பண்ணிகிட்ருக்க? என்கிட்ட காசு இல்லடி, ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு தான் காசு இருந்தது, ஷேர் பண்ணிக்கலாம் அண்ணா. இந்தா. அப்படியா, சொல்லியிருந்தா நானும் உனக்கு வாங்கி தந்திருப்பேன்ல. ஏன் இப்படி காசு இல்லாத டைம் எனக்காக இவ்வளோ பண்ணுறேன்? இட்ஸ் ஓகேடி, நீ தான் ஆசைப்பட்டல, சாப்பிடு சாப்பிடு. ஆனாலும் வாயன், என்கிட்ட காசுலாம் இருக்குதான், ஆனால் நீ சாப்பிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால தான். எப்படின்ட்டு அவன் ப்ளஷ் ஆகிட்டே சொல்ல உங்களுக்கு இங்கே உட்கார கூட முடியல. என்னாச்சு, இருமல் வருதா? தண்ணி எடுத்துகிட்டு வரவா? சரி சங்கு, நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நீ இது வச்சுருக்கியா? நான் வந்துடுறேன். அப்படியே நீங்கள் ரொம்ப அவசரமாக வாஷ்ரூம் போகிறீங்க, அங்கே போயிட்டு மிரர் பக்கத்தில் எதுக்கு இவன் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கான்? ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்? அதுவும் சடனா என்னாச்சு? ஜங்கோக், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, அதுவும் தனியாக? உன்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்களே. வண்டியா? என்ன வண்டியா? ஜெனி, அவங்க அந்த சைடு ஓரமாக போய் பேசிக்கலாம், நீ வா. எங்கடா, சந்துக்குள்ளார கூப்பிடலையேன்னு பார்த்தேன், நானும் அதுக்கு தான் வந்தேன், வா போகலாம் அப்படின்ட்டு ஜங்கோக்கு கூப்பிட்டு ஜெனி அப்படியே அந்த சைடு போயிடுறா. நீங்கள் இந்த சைடு ரொம்ப அப்படியே ஹீட் ஆகிருப்பீங்க, உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக சம்மரடாக இருந்திருக்கும். கொஞ்சமாச்சும் காம் டவுன் ஆகு, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? ஜங்குக் ஜஸ்ட்டு கிளாஸ்மேட், சரியா? அவன்கிட்ட நீயே உன்னோட ரியாக்ஷனில் காட்டி கொடுத்துறாத, அவன் தான் உன் க்ரஷ்ஷுன்னு. எஸ் அப்படின்னு நீங்கள் வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்து கேன்டீனில் பார்த்தா அந்த இடத்துல ஜங்குக்கே இல்லை. எங்கே போயிட்டான்? என் கூடையே தான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னால, அப்புறம் எங்கே போனா? சரி, எங்கே இருந்தால் கிளாஸ்க்கு டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன், நம்ம போயிட்டு வெயிட் பண்ணலாம். இப்படி நினச்சிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. பார்த்தா அதுக்கப்புறம் ஜங்குக் வந்திருந்திருக்கவே மாட்டான் அந்த டே ஃபுல்லாக. நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. அது நெக்ஸ்ட் டே நீங்களும் எம்எல்யும் அப்படியே பேசிகிட்டே கேம்பஸ்குள்ளார வந்தா. வயன், உண்மையாக சொல்லு, இதெல்லாம் உன் மனப்பிராந்தி கிடையாதுல்ல? நீ யார்கிட்டையுமே பேச மாட்ட, பொண்ணுங்க கிட்ட கூட அவ்வளவா பேச மாட்ட. ஜங்குக் வந்து உன்கிட்ட பேசினானா? ஆமாம் எம்எல்ஏ, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? அவன் கேண்டீன்லாம் கூட்டிகிட்டு போய் எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தந்தான் தெரியுமா? ஐஸ்கிரீம் ஒன்று தான் வாங்கினான். ஏன் ஒன்று மட்டும்தான் வாங்கியிருக்குன்னு கேட்டா, நான் சாப்பிட்டதுக்கப்புறம் அதை பிடுங்கி அவன் சாப்பிட்றான். இல்லை வயன், நம்புகிற மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. ஆமாம், நான் நம்ப மாட்டேன்ப்பா. எம்எல்ஏ, நிஜமா எம்எல்ஏ? சரி விடு, நீ தான் நம்ப மாட்டல. வயன். சங்கு, சாரிடி, நேற்று உன் கூடயே இருப்பேன்னு சொன்னேன், ஆனால் என்னால் இருக்க முடியல, எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அதனால தான் போயிட்டேன். நீ ஓகே தானே?
நான் ஓகே தான். எனக்கு எம்எல்ஏ கூட வந்துட்டா பாரு, நான் ஓகே ஆயிடுவேன். அடடா! நிஜமா ஜங்குக் பேசியிருந்திருக்கான் போல இவகிட்ட. அப்போ சரி நம்ம கிளாஸ்க்கு போகலாமா? ஏன் அந்த பேக்கை கூட நான் பிடிச்சிக்கிறேன். இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம். ஏய் குட்ரி, நான் அதுக்கு சும்மா இருக்கேன். குடு. ஜங்குக், எம்எல்ஏ நீ என்ன அங்கேயே நின்றுட்டுருக்க வாயை பொழந்துக்கிட்டு? வா போகலாம். வரேன் வாயன் வரேன். நேற்று நான் வாங்கின ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் உனக்கு பிடிச்சதா இல்லையான்னு கூட தெரிலடி. நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு ஓகே தானே? இதில் வேற நீ கடைசியாக வாஷ்ரூம் போகிறேன்னு போயிட்டியா? எனக்கு அதுக்குள்ளார ஏதோ ஒரு ஒர்க் வந்துருச்சு. நான் அதுக்கு வேற போயிட்டேன். அந்த ஐஸ்கிரீமில் நீ வர வரைக்கும் என் கையில் இருக்காதுன்னு சொல்லிட்டு நானே எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன். உனக்கு ஓகே தானே? இல்லைனா சொல்லு, நான் இன்றைக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இல்லை ஜெக்கே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீ நேற்று எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியா? என்னன்னு தெரிலடி, உங்களோட பேசினா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. ஏன்னு தெரில. நிஜமாவா? ஆமாம், நான் பார்த்தா போய் சொல்கிற மாதிரியா இருக்கு. சரி நீ கிளாஸ்க்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே கூட்டிகிட்டு போனா. எம்எல்ஏ அவள் ஆல்ரெடி இந்த டெஸ்கில் உட்காரா. நீங்களும் அவள் பக்கத்தில் உட்கார போகிறீங்க. அப்போ ஜங்குக் எம்எல்ஏ பார்த்து, எம்எல்ஏ நேற்று தான் வாயின் கூட உட்கார முடியல, நீ இன்னைக்கு பின்னாடி போய்கிறியா? நான் வாயின் கூட உட்காந்துக்கிறேன். இங்கே என்ன நடக்குது வாயன்? எனக்கும் தெரியலடி. ப்ளீஸ் எம்எல்ஏ மேக்க சீன் பண்ணாத, பின்னாடி போறியா? ஏய் நீயும் இதை தான் சொல்கிறியா? உன் க்ரஷ்ஷை வந்ததுக்கப்புறமா உன் பழங்கால ஃப்ரெண்டை பாலுங்கிணத்துல தள்ளுறல்ல? சரிடி பார்த்துக்கிறேன். ஜங்குக் உட்காரு, நான் பின்னாடி போய்க்கிறேன். தேங்க்ஸ் டி அப்படின்ட்டு எம்எல்ஏ பார்த்து அவன் கண்ணடிக்கிறான். ஒயின் கூட தான் உட்காரணும்னு நினச்சா அவன் எதுக்கு என்ன பார்த்து கண்ணடிக்கிறான்? இன்னும் அவனுக்கு அந்த ப்ளே பாய் தன்னை விட்டு போல ஒயினை மட்டும் ஏதாவது ஹர்ட் பண்ணட்டுமே, அப்புறம் இருக்கு அப்படின்னு எம்எல்ஏ நினச்சிட்டு அப்படியே பின்னாடி போய் உட்காந்துக்கிறா. நீங்கள் உட்காடுறீங்க, அவங்க பக்கத்தில் ஜங்குக்கும் உட்காந்துட்டு அப்படியே உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஜங்கு கூட உட்காரவும் பேசவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. டேய் ஜங்கு, அவங்ககிட்ட பேசணுண்டா, கொஞ்சம் வெளியே வா. டேய் எதுக்குடா பிடிச்சி இழுகிறீங்க? வாயன் ஒரு நிமிஷம் டி. டேய் விடுங்கடா. டேய் ஜங்குகா, நாடா அது? இப்போல்லாம் புதுசாக வாயின் பக்கத்தில் உட்காந்துட்ருக்க. டேய் அதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரியாதா? டேய் மச்சான் சுத்தமாக புரியலடா. நீ முன்னாடிலாம் வேறு ஏதாவது பொண்ணு கூட இருக்கேனா அங்கே எங்களையும் இருக்க விடுவேன். ஆனால் இப்போது வாயின் கூட நீ மட்டும் தனியாக இருக்க. எங்களுக்கு ஏதோ தப்பாக தோணுதுடா. ஆமாடா, ரொம்ப தப்பாக தோணுது. அவன் சொல்கிறதா கரெக்டு. அது ஒன்றும் இல்லைடா. எங்க பாரு, மற்ற பொண்ணுங்களாம் ஈஸியாக கிடச்சிருவாளுங்க. ஆனால் வாயன் அவள் யாருக்கிட்டேயோ அவ்வளோ பேச மாட்டா. நம்ம கேங்குள்ளே அவளால் சுத்தமாக வர முடியாதுடா. நிறையா பசங்க இருந்தால் அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடும். நான் இருக்கும்போதே அவள் எவ்வளோ நர்வஸ் ஆகிறா தெரியுமா? இவளெல்லாம் எப்படி பிடிச்சி கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்த கரெக்ட் பண்ணுவேனான்றிக்கு. இல்லை நீங்களாம் வந்துட்டிங்கன்னா அவள் எப்படிரா? அவள் எப்படி என்கிட்ட நல்லா நார்மலாக பேசுவா சொல்லு? அதனால்தான் ஐ இக்னோர். டேய் பாத்தியா, பொண்ணு வந்த உடனே உன்னோட உயிர் நட்புகளை விடுறா பாத்தியா? எல்லாமே கொஞ்ச நாள் தான்டா. எனக்கு போர் அடிச்சிருச்சுன்னா வேறு பொண்ணு, அதில் என்ன இருக்கு? சரி விடு. அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேச தானே போகிறேன். மறுபடியும் பேக் பெஞ்சில் வந்து உட்கார தான் போகிறேன். இதில் என்ன இருக்குது? மச்சான் புரியுதுடா உன் கேம் பிளானு. சீக்கிரமாக அவளை பிரேக்கப் பண்ணுறா. இல்லை சீக்கிரமாக பேட்சப் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணுறா. அப்போ தான் எங்கள் கூட நீ திரும்ப வர முடியும்ல. பண்ணுறேன்டா, கொஞ்சம் டைம் ஆகும். இது தெரியாமல் எங்கள் மச்சானை நாங்களே இப்படி சந்தேகப்பட்டோமே, சாராமாமே அப்படின்ட்டு இவங்கெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே மறுபடியும் கிளாஸ்க்குள்ளே வராங்க. நீங்கள் நர்வஸாக ஜங்குக்கு பார்க்குறீங்க. எம்எல்ஏ நான் ஜங்கு கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கலையா? அதனால தான் ஜங்குக்கு அப்படி கூப்பிட்டுட்டு போனாங்களா? அவனே தானே வந்து பேசினா, நீயா போய் பேசின? நீ அவன் பக்கத்தில் உட்காரட்டான்னு கேட்ட, அவனா தானே வந்தான். அப்புறம் என்ன, இதுக்கெலாம் போய் பயந்துட்டு இருப்பியா? இல்லை எம்எல்ஏ, என்னால் ஜங்குக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா?
அதெல்லாம் ஒன்றுமே வராது. நீ ஏன் இப்படி யோசிக்கிற? பாரி, நீ இப்போதான் பயந்துட்டு இருக்காது சரியா? எனக்கு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். புரியுதாடி? ஆ சங்குக் வந்துட்டியா? இல்லை, நான் சும்மா தான் என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு புரியுது நீ எதுக்கு பயப்படுறேன்னு. கவலைப்படாத, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நான் அந்த மாதிரி எதுவும் ஒன்று ஹர்ட் ஆகிற மாதிரி விஷயங்களை பக்கத்தில் நெருங்க கூட விட மாட்டேன். தேங்க்ஸ் ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச். இது தேங்க்யூ சொல்கிற நேரமா? என் நேரத்துக்கு நீ என்னை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி, ஜங்குகா நீ இப்படி பண்ணியிருந்திருக்க, வேறு எவனாக இருந்தாலும் இப்படி பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். ஏடியா ஹக்கு? அதுவும் இத்தனை பேர்த்துக்கு முன்னாடியா? அவளுங்களாம் பாவட்டும்டி. குடு, சீக்கிரமாக குடு. ஜங்குக் வேண்டாமே. அப்போ நான் வேணான்னு சொல்ல வரியா நீ? எனக்கு அப்படி தாண்டி ஃபீல் ஆகுது. சரி விடு, நான் அதுக்கு இப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கியான், தெரியாமல் பேசிட்டா, விடு விடு. இல்லை ஜங்குக், நீ அப்படி பேசாத. நான் கொடுக்குறேன் ஜங்குக், ஷோர் நான் கொடுக்குறேன். அப்படியா? அப்போ சரி வா. சரி அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கா ஒரு மாதிரி சாஃப்டாக அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஜங்குக் உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். உன்னோட பாடி ஃபுல்லாக அவன் பாடியில் கொலைட் ஆகுது. இப்போ தேங்க்ஸ் சொல்கிறீ. தேங்க்யூ ஜங்குக், தேங்க்ஸ் அ லாட். யூஆர் வெல்கம் பேபி, யூஆர் ஆல்மோஸ்ட் வெல்கம். அவன் அப்படியே பின்னாடி வந்துட்டு, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணுண்டி. சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. என்ன ஜங்குக்கா? ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போல்லாம் ஸ்டடீஸ் வரவே மாட்டேங்குதுடி. ஃபைனல் இயர் வேறு வந்துட்டோம்ல, அரியர் இல்லாமல் பாஸ் ஆகணும். அப்போ தான் என் அப்பா அவரோட கம்பெனியில் எனக்கு சிஇஓ பொசிஷன் தருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு ஸ்டடீஸில் மட்டும் ஹெல்ப் பண்ணுறியா? இது என்ன கேள்வி? நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுவும் இன்னைக்கு நைட் என் வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கு வந்து சொல்லித்தா. வீட்டுக்கா? வீட்டுக்கு அதில் என்ன இருக்கு, வரியா? ஜங்குக், உனக்காக நிறையா ஹெல்ப் வேறு பண்ணியிருக்கேன், யோசிச்சு சொல்றி எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும். சரி ஜங்குக்கா, நான் கண்டிப்பாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சமடி. எஸ், இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சீக்கிரமாக வந்துரு. நைட் ஒரு 8 o'clock கிட்ட, புரிதா? வந்துடுறி. அப்போ தான் என்னாலையும் உங்ககிட்ட ஒரு மாதிரி இருக்க முடியும். புரியல, எப்படி இருக்க முடியும்? இல்லை, அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்க முடியும்னு சொன்னேன். சரி, நம்ம கிளாஸு கவனிப்போம். உனக்கு ஏன் ஜங்குக் சடனாக ஸ்டடீஸ் மேலே இவ்வளோ ஆர்வம் வந்துருச்சு? அதான் சொன்னல எமிலி, 4th year வந்துட்டோம், அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணும். என் அப்பா இல்லைன்னா எனக்கு சிஇஓ பொசிஷன் தரமாட்டார் அவர் கம்பெனிலன்னு. ஆனால் நீ எப்படி தான் இருந்தாலும் அரியர் எப்பயுமே வைக்க மாட்டியே. இப்போ ஒயின் சொல்லி தந்தா அரியர் வைக்க மாட்டியா? முன்னாடிலாம் அப்புறம் எப்படி அரியர் வைக்காமல் இருந்த? நாடே நீ விட்டா சும்மா கொஷின்ஸாக கேட்டுக்கிட்டு இருக்க. ஒயன், உன் ஃப்ரெண்டுங்கிறனால தான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்க. இவ்வளோலாம் கொஷின் கேட்க வேணான்னு சொல்கிறீ. எமிலி, கொஞ்சம் அமைதியாக ஆறேன். ஒயன், அவன் சாவி கொடுத்து திருவுறான், நீ ஆடுற. போடி, நான் உனக்காக தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே எப்படி இத்தனை நாள் அரியர் வைக்காத பையன் உன்கிட்ட கேட்டா படித்தான்? இந்த டவுட்டில் தானே நான் கேட்டேன். உனக்கு புரியவே புரியாதுல்ல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவள் அப்படியே ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிட்டு அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிறா. ஒயன், இன்னைக்கு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துரு. எதுக்கு ஜங்குக்? நான் உனக்கு சொல்லித்தரத்துக்கு தானே வரேன். இல்லடி, இருந்தாலும் உன்னை எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பார்த்து பழகிருச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போட்டு வா, பார்க்குறக்கு அழகாக இருக்கும் சரியா? சரி, கிளாஸ்லாம் முடிஞ்சதுன்னா நான் கிளம்புறேன், எனக்கு ஒர்க் இருக்குது. சரி பாய்டி. ஒயன், அவன் ஒர்க்குன்னு போகிற மாதிரி எனக்கு தெரில, அவன் ஓக்குன்னு போகிற மாதிரி இருக்குது. எமிலி, கெட்ட வார்த்தைலாம் பேசான்னு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். போடி, அவன் பண்ணுறது எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒயன் ப்ளீஸ் டி, இன்னைக்கு அவன் வீட்டுக்கு மட்டும் போகாதடி. நான் போக வேணாம் தான் நினைக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி ஜங்குக் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காள். அப்புறம் எப்படி நான் முடியாதுன்னு சொல்ல முடியும்? நீயே சொல்லு.
அப்படி பண்ணா என்னை ரொம்ப தப்பான பொண்ணுன்னு நினச்சிட மாட்டானா? இதில் அவன் வேற என்னோட க்ரஷ் எமிலி. எனக்கு புரியுது வாயன், ஆனால் அவன் நல்ல பையன் கிடையாது. அவன் எத்தனை பொண்ணுங்களை எமிலி, எனக்கு அவன்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் அதெல்லாம் தெரிஞ்சுது. அவன் அந்த மாதிரி பையனே கிடையாது. ப்ளீஸ் எமிலி, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காதா, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். சரிடி, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. சரி விடு. சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி, நான் கிளம்புறேன். நானும் அப்படியே கிளம்புறேன். ஜங்குக் வீட்டுக்கு போகணும்ல. இப்படி நினச்சிட்டு நீங்களும் காலேஜ்லேருந்து வெளியே போகிறீங்க. தென் ஜங்குக் சொன்ன மாதிரி அப்படியே அழகாக ஒரு குட்டி ஃப்ராக் போட்டுட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கோட வீடு இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு டோர் நாக் பண்ணா, வந்துட்டா. யார் இது? ஏ வயன், வந்துட்டியா? பாரா, அழகா இருக்குடி. இந்த ஃப்ராகில் பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கு. தேங்க்ஸ் ஜங்குக். நீ வா, நம்ம ரூமுக்கு போகலாம். ரூம்க்கு எதுக்கு? நான் சோஃபாலேயே உட்காந்து உனக்கு சொல்லி தந்துட்டு அப்படியே கிளம்புறேனே. டைம் ஆகிடும், வீட்டில் வேற தேடுவாங்க. நீ என்ன ஸ்கூல் புள்ளியா? காலேஜ் வந்துட்டல. நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு. ஒரு 1 hour 2 hours கிட்ட எனக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஜங்குக். சரி, நீ மேலே வா அப்படின்னு ஜங்குக் உங்களை மேலே கூப்பிட்டுட்டு போயிருந்துருப்பான். நீங்கள் உள்ளே போன உடனே ஜங்குக் டோரை லாக் பண்ணிவிட்டு, ஜங்குக் இப்போ எதுக்கு டோரை லாக் பண்ணுற? நான் பார்த்த உனக்கு எப்படி இருக்கு? கிட்னாப்பர் மாதிரியா? இது என் வீடு, நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் ப்ரைவசி இருக்கணும்ல, அதனால தான். நீ வர எனக்கு சொல்லித்தர, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கணும்ல, அதுக்காக தான். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து பெட்டில் உட்கார்றான். உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நிஜமாலுமே உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்கு வயன். நீ மட்டும் காலேஜில் அந்த மாதிரி நார்மலாக ட்ரெஸ் வியர் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான்னு வச்சுக்கோவேன், பார்த்தா இருக்கிறவன் எல்லா கண்ணும் மேலே தான் இருந்திருக்கும். அப்புறம் நீ ஏன் ஒரு பிளேகெல்லாம் மாறிடுவேனா பார்த்துக்கோ. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது ஜங்குக்கா. பிளேகலா எனக்கு அதெல்லாம் வராது. அப்படியா? அது தாண்டி எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி நீ இருக்கிறதுனால தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்ண்ணா. வாயன், உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டே. சொல்லு ஜங்குக்கா, என்ன? வாயன், இதை ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அண்ணா, இதை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரிலடி. ஐ லவ் யூ. என்ன? கேட்டுச்சுல, அதுதான். ஐ லவ் யூ டி. எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அதனால தான் நானே உங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி எல்லாம். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லு, இல்லைனா வேணாம். இப்போ கூட உன்னை கூப்பிட்டது படிக்கிறதுக்கு ஆளாக இல்லை, நானே படிச்சுப்பேன். ஆனால் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். காலேஜில் வச்சு சொன்னால் எல்லோரும் இருப்பாங்கள்ல, எல்லோரும் இருக்கும்போது சொன்னால் உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ வேற எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறதுக்கே ரொம்ப சங்கடப்படுவ. இதில் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எல்லோரும் பேசுகிறதெல்லாம் உன்னால் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால தான் தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்லலான்னு நினச்சேன். அதனால தான் என் வீட்டுக்கே. வாயன், உனக்கு பிடிக்கலன்னா டப்புன்னு சொல்லிடாத. பிடிச்சிருக்க அப்படின்னா சொல்லு, நான் கேட்டுப்பேன். ஜங்குக்கா, அது உனக்கு இப்போ சொல்ல முடியலனா சோகைடி, பரவாயில்ல. வந்த வேலையை பார்ப்போம். நான் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். என்ன ஜங்குக்கா, அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் அதுக்கெல்லாம் டிசர்விங்கானு எனக்கு நிஜமாலுமே தெரியல. பாரு, உங்கள் சீக்ஸ் அவன் அப்படியே கப் பண்ணிட்டு, பாரு, உனக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆனால் நீ டிசர்வா இல்லையாலாம் என்கிட்ட செல்ஃப் டவுட் பண்ணிட்டு கேட்காத, சரியா? அப்படி இருந்ததுன்னா நான் அதுக்கடி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். அது என்றைக்குமே மாறாது. உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ, எப்படிலாம் சொல்லாது. என்ன ஜங்குக்கா, நீ எனக்கு முன்னாடியிலேருந்து ஒரு பெரிய க்ரஷ். இதை சொன்னால் நீ கலாய்ப்பி ஒன்று தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. இப்போ நீயே சொல்லும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுது. அதனால நிஜமாலுமே சொல்கிறியாடி?
நிஜமாலுமே ஒயன் உண்மையாலுமே சொல்கிறியா? ம் ஆமாம் ஜங்குக்கா, உண்மையாலே எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். அப்போ ஐ லவ் யூ டு சொல்கிறேன். ஜங்குக், ஜங்குக், ஐ லவ் யூ ஜங்குக். அப்படியே நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார ஜங்குக் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் அப்படியே ஷாக்டாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் அவன் டைமே வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப டீப் பார்க்குறான். நீங்களும் உங்ககிட்ட அவன் ஐ லவ் யூ சொன்ன ஃபீலில் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்ஸ் ஓயன், நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. நான் உன் க்ரஷ்ஷாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அவன் ரொம்ப கிஸ்ஸை டீப் பார்க்க ஜங்குக் ஜங்குக் புரியுது ஜங்குக், போதுமே. ஆனால் நான் முடியலடி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டா நல்லா இருக்கும்ல, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஓயன் தேங்க்யூ ஸோ மச் டி. என்னால் தான் மறக்கவே முடியாது. நான் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடி. அது உன்னை மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட. ஆனால் விதியில் எழுதியிருக்கு, உன்னை மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட தான் நான் என்னோட எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஓயன் ஐ லவ் யூ ஸோ மச். ஜங்குக் ஐ லவ் யூ டூ ஜங்குக். ஜங்குக் உனக்கு ஓகே தானே? உன்னை ஹர்ட் பண்ணுறேனா? இல்லை ஜங்குக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீயே அப்படி யோசிக்கிற. அப்போ ஓகேடி. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே உங்கள் நெக்லெலாம் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகான ட்ரெஸ் போடும்போதே நான் பார்த்துட்டேன்டி. இந்த ட்ரெஸ் என்னால் மட்டும்தான் ஒன்று அவங்ககிட்ட இருந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மையாகும் நான் நினச்சி கூட பார்க்கல வாயன். ஜங்குக் இப்போவே இதெல்லாம் சந்தேகப்படுறியாடி? இல்லை இல்லை, அது ரொம்ப அவசரப்படுற மாதிரி தோணுது. எனக்கு அப்படிலாம் தோணல. நான் அதுக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீ இப்போ வர என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்ட, இல்லைன்னா தப்பு இருக்கு. நான் வர உன் ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன். சரி உனக்கு அப்படி தோணுதுன்னா சரி சொல்லு, உன் ட்ரெஸ்ஸை நானே போட்டு விட்டாரா? எதுக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலே எந்திரிக்க போக உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் திரும்பவும் அவனை கூப்பிட்டு ஜங்குக் இட்ஸ் ஓகே ஜங்குக், நான் எதுவும் நினச்சிக்கல, நீ ஃபீல் பண்ணாத. இல்லை உனக்கு பிடிக்கலைன்னா பிடிச்சிருக்கு ஜங்குக், அதனால தான் இது வரைக்குமே பிடிச்சிருக்கு. அப்படின்னா ஓகேடி அப்படின்னு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவன் கீழே வரான். ஜங்குக்கா இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, போக போக உனக்கு ஒரு மாதிரி குட்டாக ஃபீல் ஆகும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்க. உங்களுக்கு ஒரு சைட் கில்ட்டியாகவும் இருக்குது. இவன் என்ன கேட்டாலும் ஓகே ஓகேன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக வருமா? வயன் இப்போ என்ன அவன் பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டால, இதுக்கு மேலே உனக்கு என்னெந்த பயம் இல்லை. ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பி, நீயும் ரொம்ப ஹாப்பி, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட இன்னொரு சைட் ஆஃப் ஹார்ட் சொல்லுது. ஜங்குக் நான் உன்னை முழுசாக நம்புகிறேன் ஜங்குக். இப்போ எதுக்கு நீ இதை சொன்ன? எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். சரி அதெல்லாம் விடு, அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசிட்டு. இப்போ நான் மட்டும் உன்னை நம்பலைன்னா உன் கூட எல்லாம் பண்ணிகிட்ருப்பேனா சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. அங்கே எனக்கும் தான். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிலீஸ் பண்ண. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு அங்கே படுத்துட்ருக்கீங்க. உனக்கு டைம் ஆகலை? டைம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுடி. ஐயோ ஆமாம்ல. என்ன வலிக்குதா? இல்லை ஜங்குக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஓகே தானே? ஓகே ஜங்குக்கா, சரி நான் போயிட்டு வரேன். குட் பை கிஸ் எங்க? உன் பாய் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா?
அதெல்லாம் வேற கொடுக்கணுமா? ஆமாம், அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். எங்க கொடு பார்ப்போம். ஆ சரி, பாய், போயிட்டு வரேன். பாரா, கிஸ்ஸுனா உனக்கு இதுதான் கிஸ்ஸா? சரி, சேஃபாக போயிட்டு வா, பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை லாக் பண்ணிக்கிறான். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து வீட்டில் படுத்து தூங்குறீங்க. அது நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் எப்பயும் போலலாம் இல்லை, ரொம்ப ஹாப்பியாகவே உங்களோட காலேஜுக்கு போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ட்ரீம்ஸோடு போயிருந்துருப்பீங்க. நீங்கள் உள்ளே வந்த உடனே ஜங்குக்கு தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க. அவன் பேக் டெஸ்கில் தான் உட்காண்ட்ருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா சிரித்து பேசிட்டு உங்களை பார்த்த உடனே, வயன், ஆ ஜங்குக்கா, எனக்கு அவன் நம்ம பக்கத்தில் வந்து உட்காருவானா? வருவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து உட்காந்து திரும்பி பார்த்தா அவன் முன்னாடியே வரல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்து நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கான். நான் மச்சான், பொண்ணு திரும்பிலாம் பாகும்ல, ஏன்னா நம்ம பண்ண வேலை அப்படி. நாடா பண்ண அதான்டா, நான் எப்பயுமே பண்ணுறது தான். இந்த பொண்ணுங்க ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணுவோம்ல, அதுதான். டேய், அவ கூட நீ உட்காந்து 2 நாள் தாண்டா ஆகுது. டேய், உனக்கு இது தெரியாதா? வயன் அவள் ரொம்ப கஷ்டம், அவளெல்லாம் மடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவளுக்கு நான் க்ரஷ்ஷாண்டா, அதனால் ஈஸியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. மச்சான், நிஜமாலுமேவா? யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. இந்த மாதிரி பொண்ணுங்க மேலே க்ரஷ்ஷா? நினச்சி கூட பார்க்க முடியலடா டேய் அப்படின்னு இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய், அவளுக்கு தெரியும் மாதிரி பேசாதீங்கடா, அவளுக்கு தெரிய வேணாம். ஒரு 2 days ஆச்சும் ஆகட்டும் இல்லைன்னு வச்சுக்கோவேன். அவளுக்கு அப்படியே பச்சையாக தெரிஞ்சிரும்ல நான் வேணுன்னே யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன்னு. எல்லோரும் சொல்கிறது உண்மைதானே, அவளுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகட்டும் அப்படின்னு உங்களை பார்த்து லாஸ்ட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்புறம் அவன் அவனோட வேலையை பார்க்குற மாதிரி எப்பயும் போல நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கான். எங்கள் ப்ரொஃபஸர் வந்துட்டு, என்னடா 2 நாளாக எலி அமனமாக ஓடிச்சேன்னு பார்த்தேன், திரும்பவும் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா ஜங்குகா? உன்னோட இடம் அதுதான்டா, நான் எதுவும் சொல்லலை, அங்கேயே உட்காந்துக்கோ. சார், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? எப்போ பார்த்தாலும் நான் எங்கே உட்காண்ட்ருக்கேன், யார் கூட பேசிகிட்டு இருக்கேன், நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஐயோ, உன்னை லவ் பண்ணிட்டு? டேய், அமைதியாடுறா, ப்ரொஃபஸருங்கிற ரெஸ்பெக்ட் இருக்கணும், உட்காரு. அது எங்கே உனக்கெல்லாம் கொடுக்குறது, போடா சொட்டை அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கு உட்காந்துக்கிறான். டே மச்சான், மாஸ்டா, அவனுக்கு உன் மேலே லவ்வா? யோசிச்சு பாரு, இந்த ஒயின் கதையெல்லாம் போய் முடிஞ்சிரும். ஒயின் பொண்ணுங்கிறனால பண்ணிட்டேன், அவனை என்னடா பண்ணிட்டு விடுவேன்? டே ஓத்தா, மூடிக்கிட்டு இருங்கடா, அவங்களால அமைதியாகவே இருக்க முடியாதுல்ல. சரிடா இப்படி அவங்க பேசிக்கிறாங்க. நீங்கள் பிரேக் டைமில் பின்னாடி போயிட்டு ஜங்கு கிட்ட, ஜங்குக்கா என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் முன்னாடி வரல? அது ஒன்றும் இல்லடி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் முன்னாடி விடவே இல்லை. 2 நாளாக அவன் கூட உட்காண்ட்ருக்கேன்ல, அதனால் இன்னைக்காச்சும் எங்கள் கூட உட்காரு அப்படின்னு பிடிச்சி வச்சிட்டானுங்க. நான் வேணா வரவா? அவனுங்களாம் எனக்கு மேட்ரே கிடையாது. நான் வேணா? இல்லை பரவாயில்ல, நீ உட்காரு. நான் முன்னாடி போய் எம்எல்ஏ கூட உட்காந்துக்கிறேன். சும்மா கேட்டேன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. சரிடி, நான் லஞ்சில் வந்து உன் கூட லஞ்ச் சாப்பிட்றேன், சரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு உட்காண்ட்ருக்கான். நாடா, இந்த பொண்ணு நீ என்ன சொன்னாலும் நம்புதேடா, அதுதான்டா பவர் ஆஃப் லவ்ங்கிறது, பாத்தியா? ஆமாம் மச்சான், ஆனால் உன்ன மாதிரிலாம் இருக்கவே முடியாதுடா. வயன், இப்போ நீ அங்கே எதுக்கு போயிட்டு வந்த? எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஹே எமிலி, இட்ஸ் ஓகேடி. ஜங்குக்கு இருக்கான்ல, அவன் நேற்று என்கிட்ட ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணான் தெரியுமா? ஏய், உண்மையாக அவள் சொல்கிற? அதே அவன் தனியாக சொல்கிறான், எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு சொல்லியிருக்கணும்ல, அப்போ தானே தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். இல்லை நான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னை கேர் பண்ணி அவன் தான் அப்படி தனியாக சொல்லணும்னு நினச்சா அவனை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கான். ஆனால் எனக்கு தெரியாமல் லோடாக புக் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கேன் பாரு. ஏய், என்னால் இது எதுவுமே நம்ப முடியலடி. என்ன சொல்கிறது உன்கிட்ட, எப்படி சொல்லுவேன்? வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன், என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறியே. சமன், நீயா? அது ஒன்றும் இல்லை, ஸ்டடீஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கேன், அதனால தான். பார்த்தா அப்படி தெரியலையே, எமிலி கூட நல்லா தான் பேசுகிறான். ஆமாடா,
நீங்கள் வந்து இங்கே உட்காரு வா. என்ன பண்ணிட்டுறீங்க? நீங்கள் உட்காரு ஜெமன், ஃபஸ்ட் நீங்கள் உட்காரு. வயன் இருக்கால, அவள் இப்போல்லாம் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. நான் பேக் டெஸ்கில் போய் உட்கார போகிறேன். நீங்கள் உட்காரு. அப்படியா? சரி ஓகே. எம்எல்ஏ இப்போ நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? ஜங்குக்கு ரொம்ப பொசிசிவ் ஆகும். அன்றைக்கி யாரோ ஒருத்தங்க இடிக்க வந்ததுக்கு கூட அவன் அவ்வளோ பொசிசிவ் ஆனான். இப்போ அவன் என்ன நினைப்பான்னு நீங்கள் நினச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஜங்குக் நல்லா சில்லாக தான் உட்காந்துட்ருக்கான் கேஷுவலாக. அவன் பார்க்கல போல. வயன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு ஜெமினா. முந்தா நேற்று எம்எல்ஏ வரல, அப்போ நான் உங்ககிட்ட உட்காரலான்னு வந்தேன். ஆனால் ஜங்குக் உட்காந்துட்டு இருந்தான். நீ நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவனுக்கு உனக்கு தெரியுமா? இல்லை உனக்கு அவனை தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். ஜங்குக்கும் நானும் லவ் பண்ணுறோம். தாடி சொல்கிற? நிஜமாலுமேவா? யார்கிட்டையும் சொல்லிடாத, புரியுதா? எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுங்கிறதுக்காக தான் ஜங்குக் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கான். எனக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது. அப்படியா? ஓகே வயன், ஹாப்பியாரு. எப்படி ஜங்குக்கும் வயனுக்கும் கனெக்ட் ஆச்சு? ஜங்குக் எவ்வளோ கேடு கெட்டவன். எப்படி வயனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும். ஜங்குகா, நீ செத்துட்டடா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜிமன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஜிமன் உங்களை ஒன் சைடாக ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பசங்கக்கிட்ட அவ்வளோவா பேசவே மாட்டீங்கிறது தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகுதுன்னு நீங்களே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவனுமே உங்களை அவ்வளோவா ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டான். உங்ககிட்ட சொன்னால் எங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படின்ட்டு சொல்லாமலே இருந்திருப்பான். வயன் எங்கே? லன்ச்சில் ஜங்குக் வந்து உங்க கூட பேசுவான் சாப்பிடுவான்னு சொன்னியே, காணுமே. அவன் வருவான்டின்னு லன்ச் சாப்பிட்றதுக்கு கேன்டீனுக்கு கூட அவன் என்டர் ஆகலைல்ல. நிஜமாலுமே ஜங்குக் வரேன்னு சொன்னானா வயன்? ஆமாம் ஜெமினா, வரேன்னு சொல்லியிருக்கான். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவன் வந்துட்டான் பாரு. ஜங்குக், நான் உனக்காக சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன், இங்கே வந்து உட்காரியா எங்கள் கேங்கோட? அப்போ ஜங்குக் உங்களை தான் திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கா போகாத, எங்கே வா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்கீங்க. அவனை கூப்பிடவும் இல்லை, அவன் எங்கே போவாங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே உட்காண்ட்ருக்கீங்க. இப்போ மட்டும் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான்னு வச்சுக்கோ, அவன் உண்மையாலுமே உன்னை லவ் பண்ணுறான்னு நான் நினச்சிக்கிறேன் வயன். இல்லடி, எனக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். பாத்தியா? ஏன் எமிலி? ஜங்குக், உனக்கு ஏதாவது நான் வாங்கிட்டு வரவா? இல்லடி, நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள், நான் போய் வாங்கிட்டு வரேன். ஜிமன், நீ என்ன இங்கே உட்காண்ட்ருக்க? காலையில் கூட வாயின் பங்கில் உட்காண்ட்ருக்கிறத பார்த்தேன். ஐயோ, வர பொசிசிவ் ஆயிடுவானோ? அது ஒன்றும் இல்லை, எமிலி தான் உட்கார சொன்னால் நான் உட்காந்தேன், மற்றபடி வர எதுவும் கிடையாது. இட்ஸ் ஓகேடா, சில் தான். சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்டி. நீங்கள் உட்காண்ட்ரு அப்படின்னு உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு அவன் அப்படியே போகிறான். நீங்களா இங்கே நல்லா ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. எம்எல்ஏயாலையும் எதுவும் சொல்ல முடியல, பிகாஸ் அவன் உண்மையாலுமே லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவன் வருவான்னு சொல்லியிருந்திருப்பான். அதே மாதிரியே அவனும் வந்திருப்பான். எதுவுமே சொல்ல முடியாமல் உட்காண்ட்ருக்கா. வயன், ஏண்டா உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்துருக்கேன். ஆனால் வயனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் இதுதான் அவளுக்கு பிடிக்கும்னு? ஐயோ ஜிமன், எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் பிடிக்கும். ரீசெண்டாக ஜங்குக் கூட சாப்பிட்டு எனக்கு பிடிச்சிருச்சு. நான் சாப்பிட்றேன் ஜங்குக். வயனானா நாங்கள் எத்தனையோ டைம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கும் போதெல்லாம் நீ வாங்கினதே கிடையாது. நான் தெரியாமல் வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டேனா? உனக்கு என்ன பிடிக்கும்னாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். சரி நீ கூட நான் அதை சாப்பிட்டுக்கிறேன், நான் உனக்கு வேறு வாங்கிட்டு வரேன். ஐயோ இல்லை ஜங்குக்கா, நீ வாங்கி தந்ததை நான் எப்படி வேஸ்ட் பண்ணுவேன் சொல்லு. நான் சாப்பிட்றேன், எனக்கு இதுதான் பிடிக்கும். சரிடி, அப்படின்னா ஓகே தான், நீ சாப்பிடு அப்படின்ட்டு அவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நீங்கள் லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறமா, ஜங்குக்கா லஞ்சுக்கு அப்புறமாச்சும் என் கூட வந்து உட்காருவியா? சாரிடி, அவன் பசங்களாம் இல்லை, அவனுங்க எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு வேறு இப்போ கிரிக்கெட் மேட்ச் ஒன்று இருக்குது. நான் வேணா வரவா?
பங்க் அடிச்சுட்டு வருவியா என்ன? ஆ உன்னை பார்க்குறதுக்காக வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ படி சரியா, நல்லா படிக்கணும், பாடி அப்படின்னு உங்கள் சீக்ஸில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் வந்துடுறான். நீங்கள் அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சிக்கிட்டே, ஆத்தியா நான் சொன்னேன்ல ஜங்குக்கு அவன் எவ்வளோ ட்ரூவாக பியூராக இருக்கான். நீ சொன்னி எல்லார்த்து முன்னாடியே சொல்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ பயம்னு. ஆனால் இப்போ பாரு, உங்கள் எல்லார்த்து முன்னாடியும் எனக்கு சீக்ஸில் கிஸ் கொடுத்தான். பாத்தியா? ஓ எமிலி, எப்போ பார்த்தாலும் நீ அவனை தப்பாகவே நினைக்கிற. இல்லை வாயன், நானா சரி ஓகேடி விடு. சரி நீங்கள்லாம் வாங்க, நம்ம கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஜிமினியும் எமிலியும் கூப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு போயிருந்துருப்பீங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜங்கு, டேய் ஜங்குகா இல்லை வாடா, தா வந்துட்டேன்டா. வழக்கத்தை விட இன்றைக்கி நிறையா பொண்ணுங்க வந்திருப்பாளுங்க போல. ஆமாடா ஜங்குகா, உன்னை பார்க்குறதுக்கு தான் எல்லாம். என்னடா அந்த பொண்ணு வரலையா உன் கிளாஸ்மேட் வாயின்னு? இல்லடா, அவள் வந்தா நார்மலாக சைட் அடிக்கவே முடியாது, அவளுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அதனால் வர வேணான்னு சொல்லிட்டேன்டா. சரி நம்ம ஆரம்பிப்போமா? ஹாய் லேடிஸ் அப்படின்னு அவன் எல்லார்த்த பார்த்தியும் அப்படியே கண்ணடிக்கிற மாதிரி கிஸ் அடிக்கிற மாதிரிலாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அப்படியே கத்திட்டு ஜங்குக்கு சேராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் நீங்கள் எங்கள் கிளாஸில் உட்காண்ட்ருந்துருப்பீங்க. போக போக உங்களுக்கே ஜங்குக் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அவன் அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறான். நீங்கள் எங்கே போனாலுமே எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே சுற்றுவியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு நீங்களும் எதுவும் சொல்லாமல் வந்து கிளாஸில் உட்காந்துக்குவீங்க. அட் பாயிண்டில் ஜங்குக் வந்து உங்களோட டெஸ்கில் உட்காடுறான். ஜங்குக், நீ வந்து எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டாங்களா என் டெஸ்கில் வந்து உட்காரதுக்கு? என்ன இல்லடி, நான் சொல்லிட்டு வந்துட்டேன். வாயினவங்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன ஜங்குக்? எனக்கு என்னமோ இது செட் ஆகிற மாதிரி தெரிலடி. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஜங்குக், நீ என்ன சொல்ல வர? ஜங்குக், நீ ஐ லவ் யூ சொன்னதுக்கப்புறமா என்கிட்ட அதிகமாக இருந்ததே கிடையாது. நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் கூட அவ்வளோவா பண்ணது கிடையாது. பண்ணது கிடையாதா? உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு 5 மினிட்ஸாக இருந்தாலும் போதும். அந்த 5 மினிட்ஸ் கூட எனக்கு ஒரு மாதிரி லவ் அதிகரிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலடி. ஏதோ இன்ட்ரெஸ்ட் போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நீ என் லவராக இல்லைனாலும் எப்பயுமே என் கிளாஸ்மேட், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் நான் முன்னாடி ஐ லவ் யூ சொன்ன பொண்ணாக தான் இருப்போம் என் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பவும் பேக் பெஞ்ச் போயிடுறான். டேய் மச்சான் சூற விடு அப்படின்னு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இங்கே டியர்ஸ் எல்லாம் பில்டப் ஆகுது. எம்எல்ஏ வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, வயன் நான் இதுக்கு தான் சொன்னேன், என்னைக்காவது ஒரு நாள் அவன் உன்னோட ஹார்ட்டை பிரேக் பண்ணுவான்னு. ஏன் வயன் அழுகாத ப்ளீஸ், எனக்கு கஷ்டமாக இருக்குது. வேணாம் எமிலி, நீ எதுவும் சொல்லாத, நான் பார்த்துக்கிறேன் எமிலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை எப்படி ஜங்குக்கா? ரொம்ப நாளாக இருக்கிற லவ் இன்ட்ரெஸ்ட் போகும். நீ எப்படி என்னை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன்னு சொன்னியோ அதே மாதிரி நானும் உன் மேலே ரொம்ப நாளாக க்ரஷ்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட் போகலை, லவ் குறையலை. உனக்கு மட்டும் எப்படி லவ் குறைஞ்சிது? நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே யோசிக்கிட்டு இருக்கும்போது உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. டியர்ஸ் எல்லாம் அப்படியே உங்கள் நோட் புக்கில் வந்து விழுகுது. எமிலி அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே உட்காண்ட்ருக்கா. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. ஏன் இப்படி ஆகுது? எனக்கு என்ன நடக்குது? இரு அப்படியே நீங்கள் டேட் பார்க்குறீங்க, உங்களுக்கு பீரியட்ஸே வரல. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே பயந்துக்கிட்டே போயிட்டு செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பேபி சைன் காட்டுது. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் எப்படி இதை நான் ஹேண்டில் பண்ண முடியும்? ஐயோ கடவுளே, சங்குக், இது என்னால் உங்ககிட்ட சொல்லக்கூட முடியாதுல்ல. நான் இப்போ என்ன பண்ணுறது சங்குக்? இந்த குழந்தைய நான் அப்படி கலைக்க முடியும்? எப்படி சங்குக்? நான் என்ன பண்ணுறது? இந்த குழந்தைய என்னால் கண்டிப்பாக கலைக்கவே முடியாது ஜங்கு. எப்படி என்னால் முடியும்? நான் கண்டிப்பாக நாளைக்கு இதை நான் உன்கிட்ட சொல்லுவேன். அப்போயாச்சும் நீ திரும்பவும் என்கிட்ட வந்துடுவேன் இல்லை? ஆமாம், கண்டிப்பாக வந்துடுவேன்.
அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஹோப்போட படுத்து தூங்குறீங்க. அது நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்த உடனே எமிலிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்பி அழுகுறீங்க. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு, "வயன், எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? முன்னாடியே நான் சொன்னேன்ல, ஜங்குக் அவன் பண்ணுறது எதுவுமே நல்லது மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்ல. ஏன் வயன் இது எதுவுமே என்கிட்ட நீ சொல்லலை? உன்னை நினச்சா எனக்கு அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குடி. ஏன் வயன்?" எமிலி, நான் இதை இப்போ சொன்னா ஜங்குக் கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவாள்ல. ஏய், உனக்கு பைத்தியமாடி? யார் வருவா? ஆ, குழந்தைய தான் கலைக்க சொல்லுவான். எப்படி எப்படி வருவான்னு நான் கேட்குறேன். அவன் உடனே அப்படியா, அப்போ நான் தான் உன்னோட குழந்தையோட அப்பா, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி நான் சொல்லுவா? ஏன்டி, ஏன் என் கோவத்தை தூண்டுற? எதுக்கு மலையோ நீ இப்படி இருந்தால் நீ தான் உன் இந்த உலகத்திலே பெரிய முட்டாள். அது உன்னால் புரிஞ்சுக்கவே முடியலல்ல. வயன், இங்கே பாரு, வேண்டாம், அவங்ககிட்ட போய் நீ சொல்ல வேண்டாம். ஆ, இல்லை எமிலி, நான் சொல்லி பார்க்குறேனே. ஜங்குக்கு ஒரு வேலை ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டா அப்புறம் என்ன பண்ணுவேன்? வயன், நிஜமாலுமே உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நான் நான் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதடி. ஆனால் இந்த ஏஜில் எமிலி வேண்டாம். நீ என்னோட கோவத்தை தூண்டாத. ஏதாவது சொல்லிட போகிறேன். நீ தள்ளு ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜங்குக்கை தேடி தான் அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. ஜங்குக் அவன் கேன்டீனில் தான் உட்காண்ட்ருக்கான். அவனோட மடியில் ஒரு பொண்ணோட உங்ககிட்ட பேசினதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி பிரேக்கே ஆகிடுது. ஹார்ட் சுத்தமாக உங்களுக்கு பிரேக் ஆகிடுது. உங்களால் எதுவுமே பேச முடியல. அப்படியே பார்க்காத மாதிரி அந்த கேன்டீன்லேருந்து வெளியே வந்துடுறீங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி அப்படியே உங்களோட லைஃபே போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. எப்படி நான் இந்த குழந்தைய விட்டு தருவேன்? இப்போ நான் போய் ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொன்னான், அவன் கண்டிப்பாக அதெல்லாம் வேணான்னு தான் சொல்லுவான். வேற என்ன சொல்லுவான்? என்னால் இந்த குழந்தைய விட்டு தர முடியாது, கண்டிப்பாக முடியவே முடியாது. ஜங்கு, ஏன்டா ஜங்கு, ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி என் லைஃபே நாசமாக்கிட்ட ஜங்கு? இதெல்லாம் தான் அப்படியே உங்களுக்கு மெமரிஸ்லாம் வருது. அப்படியே நீங்கள் ஃபெயிண்ட்டாக இருந்திருப்பீங்க. இங்கே ஜிம்மனும் எமிலியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலில் உங்களை ஸ்ட்ரக்சரில் தான் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க ஐசியூ வார்டுக்கு. மேம், இந்த டைமில் எப்படி மேம்? டாக்டர்ஸ் யாருமே இல்லை. ஐயோ ப்ளீஸ், நாங்கள் வந்துட்டோம். அவளுக்கு பெயின் வர ரொம்ப தாங்க முடியாமல் ஃபெயிண்ட் ஆகிட்டா. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைனா இருக்கிற நர்சஸ் எல்லாம் சேர்த்தாச்சு எப்படியாவது அவளுக்கு ப்ரெக்னென்சி பாருங்கள். ப்ளீஸ் இப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமாம், எவ்வளோ வேணால் நாங்கள் கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கோம். அவளை மட்டும் சேஃபாக காப்பாற்றிடுங்க. அப்புறம் குழந்த இல்லைனா வாயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. சரி, இப்போது நைட் ரவுண்ட்ஸுக்கு எங்கள் சிஇஓ வருவார். அவர்கிட்ட நாங்கள் கேட்டு பார்க்குறோம் மேம். அவர் வர்றதுக்கு எவ்வளோ லேட் ஆகும் மேம்? அது அப்போ அந்த பொண்ணுக்கு அப்படியே கால் வருது. அந்த கால் எடுத்து பேசினா, அப்படியா, சரி ஓகே, அப்போ நான் பேசியே ஆகணும். சரி நான் வரேன் மேம். சிஇஓ வந்துட்டாரு, நான் அவர்கிட்டே கேட்குறேன். இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறா. போன ஒரு 2 மினிட்ஸில் அந்த பொண்ணு திரும்ப வந்து, மேம் டாக்டர் ரெடி ஆகிட்டாங்க, இப்போது லேபர் பார்த்துடலாம், இப்போ டாக்டர் வருவாங்க மேம், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த கன்சர்ன் ஃபார்ம் மட்டும் சைன் வாங்கிக்கணும். அப்படியா, தேங்க்யூ ஸோ மச். என்ன ஜிம்மனா அது? பேரண்ட் இல்லைனா ஹஸ்பண்டுன்னு காட்டுது. எப்படி ஜிம்மனா? கார்டியன்னு இருந்தால் கூட நம்ம சைன் போடலாம். என்ன பண்ணுறது? அதுதான் எனக்கும் தெரில. ஜிம்மன், நீயே போட்டுறியா? எப்படி? அது எனக்கு தெரிஞ்சா அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா. அவள் என்னை தான் பிடிச்சி திட்டுவா. ஜிம்மன், இப்போது அதெல்லாம் யோசிக்கிற டைமே கிடையாது. நீ ஹஸ்பண்டுங்கிறதுல சைன் போட்டு வாங்கிக்கோ. அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம், புரியுதா? அவங்களுக்கு தெரியவா போகுது? இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த டாக்டர் தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜிம்மனும் எமிலியும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவர் தான் பார்க்குறாங்க. எங்கள் அந்த டாக்டரும் நம்ம ஜிம்மன் அண்ட் எமிலி தான் பார்த்துட்ருக்காங்க. ஏய், நீ எமிலி தானா? ஜிம்மன்,
நீங்கள் 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜிமின் இன்ஸ்டண்ட்டாக நோட்டீஸ் பண்ணிடுறான் அது ஜங்குக்கோட வாய்ஸ் தான் அப்படின்ட்டு. ஜங்குக், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன டாக்டர் அட்டை எல்லாம் போட்டுருக்க? ஆ, நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ. டாக்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னு என்னை கூப்பிட்டாங்க. மறந்துட்டியா? நானும் டாக்டருக்கெலாம் படிச்சிருக்கேன்னு. ஆனால் நீ தான் ஒயனுக்கு லேபர் பார்க்க போறியா? ஆமாம். இரு, ஒயனுக்கு லேபரா? புரியல. என்ன நடக்குது? என்ன நடக்குதா? ஜங்குக்குன்ன அப்படின்ட்டு எமிலி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஜங்குக்கை சப்பு சப்புன்னு வைக்கிறா. அப்போ ஜிமன் அப்படியே எமிலியை பிடிச்சி இழுத்து, விடு ஜிமன், என்னோட ஆத்திரம் எதுவுமே அடங்க மாட்டேங்குது. டேய், உன்னால தாண்டா அவள் இப்போ இந்த ஐசியூ வார்ட்லேயே இருக்கா. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆ, என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கரெக்டாக சொல்லு எமிலி. ஆ, உனக்கு இன்னுமா புரியல? அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியே, அதுதான் அவளோட வாழ்க்கையை நரகமாக்கிருச்சு ஜங்குக். ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ அந்த குழந்தை? ஆமாம், அது எல்லாமே உன்னது தான். உன்னால் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? அது எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல. ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியாது. அவளை எவ்வளோடா பிரேக் பண்ண. அவள் இத்தனை டேஸா யாரையுமே நினைக்காம உன்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாடா இந்த குழந்தை எனக்கு வேணும்னு. எப்படி ஜங்குக்குனால் அவளை விட முடிஞ்சுது? ஆமாம், நீ எல்லாம் ப்ளே பாயில், உனக்கு ஈஸியாக ஒரு பொண்ணை விட்டுட்டு போகிறது அவ்வளோ ஈஸி. ஆனால் நீ தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு, அவள் என்னடா பண்ணா? அவள் என்ன பண்ணா? உன் கையால் லேபர் வாங்கிறது கூட ஒயனுக்கு கேவலமாக இருக்கும். நீங்கள் இருந்து போயிரு, அவள் செத்தா கூட பரவாயில்லன்னு அவன் நினைப்பா. ஏய், பைத்தியம் பிடிச்சிடுச்சா எமிலி உனக்கு? ஆ, ஜங்கு, பழசெல்லாம் நினச்சிட்டு இருக்காது. போய் அவளுக்கு லேபர் பாரு. இந்த குழந்தைய நீ ஒன்றும் ரெஸ்பான்சிபிள் எடுத்து பார்த்துக்க வேணாம். நானும் எமிலி உருகம் இல்லை, நான் அவளை பார்த்துக்கிறேன். பார்த்தா என்னடா நடக்குதுங்க? எதுவுமே சொல்லாமல் இப்படி வந்து நின்றுட்டு இருந்தா என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும்? நீ என்ன ஜங்குக் பண்ணியிருந்திருப்ப? சிம்பிளாக சொல்லியிருந்திருப்ப, கலைச்சிரு அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிருப்ப ஜங்குக். இதெல்லாம் உனக்கு என்ன ரொம்ப பெரிய விஷயமா என்ன? சாதாரணமான விஷயம் ஜங்குக். ஆனால் ஒயன் மாதிரி பொண்ணுங்களுக்கு இதுதான் அவங்களோட வாழ்க்கை. இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதுல்ல. அப்புறம் எப்படி ஜங்குக் உங்ககிட்ட அவளால் சொல்ல முடியும்? அவள் பயந்தா. உங்ககிட்ட சொன்னால் எங்கே நீ ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டியோ, இன்னும் ஹர்ட் பண்ணுவியோங்கிறது தான் அவளோட பயம். அவள் சொல்லாமலேயே விட்டா. இப்போ அது எல்லாத்துக்கும் அனுபவிக்கிறா. உங்ககிட்ட பேசினதுக்கு, பழகினதுக்கு, ஐ லவ் யூ சொன்னதுக்கு, இதெல்லாமே பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே பயன் அனுபவிக்கிறா. ஜேகே, அவள் அனுபவிக்கிறா. சார், பேஷண்ட் வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸ்னஸ் இழந்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா தான் சார் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணணும். எங்கள் ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில. அவன் அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருக்கான். இவன் என்ன பேசிகிட்டு இருக்கா? இதெல்லாம் பார்த்தா முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டாளுங்களா? சடனாக வந்து நான் தான் காரணம்னா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? வயன், இது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன்டி இப்படி பண்ண? இப்போ என் கையாலேயே உனக்கு லேபர் பார்க்கணுமா? இதெல்லாம் பார்த்தா ஏதோ ட்ராமாவில் வர மாதிரி இருக்கு வயன். சார், என்னாச்சு? அப்புறம் நீங்கள் கன்சர்ன் ஃபார்மில் சைன் பண்ணிட்டீங்களா? ஆ, சைன் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் ஜிம்முன்னு ஒரு மாதிரி யோசிக்கிறான். அவனால் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற இடத்துல போட முடியாது. பிகாஸ் ஜங்குக் இப்போ அவன் முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல பேரண்ட் இல்லைனா ஹஸ்பண்டால் தானே சைன் பண்ண முடியும். அப்புறம் யார் சைன் பண்ண போகிறீங்க? ஆ, ஜங்குக், அது உனக்கு தேவையில்லாத வேலை. அதை பற்றி நீ ஏன் கேட்குற ஜங்குக்? பாதியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்குற ரைட்ஸ் எல்லாம் உனக்கு கிடையாது. ஜிமன், நீ போடு. ஹஸ்பண்டுங்கிற இடத்துல நீ சைன் பண்ணு. எமலி, அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஆ, ஹஸ்பண்டுங்கிற இடத்துல இவன் சைன் போடுவானா? பார்த்தா அந்த குழந்தை எந்து? டேய் உந்தா, எனக்கு புரியல. அப்போ இவ்வளோ நாள் எங்கே போனேன்? ஆ, மற்ற பொண்ணுங்களோட படுத்துட்டு இருந்தியா? டே ஜிமன், எதுக்குள்ளார நீ வராத. எவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சிருந்தா பிடுங்கியிருப்பாரு. போடா, வாயில் நல்லா வந்துரும் ஜெயி, ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் இங்கே சைன் போடுறதுக்கு போகிறான். அப்போ ஜங்குக் அவன்,
இது இன்னும் பெரிய மெஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அவன் அப்படியே அமைதியாக பல்ல கடிச்சிட்டு நிற்கிறான். ஓகே, இது எல்லாமே எல்லையை தாண்டி போயிடுச்சுன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. வயனும் கூட பேசினாதான் இப்போ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும். பார்த்தா ஏன் முன்னாடியே அவன் சைன் போடுறான், ஏன் குழந்தைங்க அப்பான்னு. அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து நான் ஆன்சர்ஸ் கேட்பேன் வயன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவன் மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். அவன் உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்க. நான் உங்களால் பார்க்க கூட முடியல. ஜேகே இங்கே வந்து பார்த்துட்டு, வயன் கொஞ்ச நேரம் பொறுத்து கூடி, சீக்கிரமாக குழந்தை பிறந்ததுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவன் கிஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். தென் அப்படியே கொஞ்சம் 5 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. உங்களுக்கு ஜங்குக் தான் இதெல்லாம் பண்ணுறான்னு கூட தெரியாது. நீங்கள் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருந்திருப்பீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜங்குக் அப்படியே அவங்க க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு உங்கள் முன்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கான். எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபில் ஆகிட்டு நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஜங்குக் சொன்னேன்ல கடைசி 7 மினிட்ஸில் கூட உன் முகம்தான் என் முன்னாடி வந்து நிற்கும். ஆல்ரெடி செத்து போயிட்டேனா? அதனால தான் நீ தெரியறியா என்ன? நீ சாவல வாயன். பரவாயில்லையே, நல்லா பேசுறே வாயன். இந்த குழந்தை நம்மளுதாடி. நீ மாறவே இல்லை ஜங்குக்கா, அப்படியே இருக்க. இது நம்ம குழந்தை இல்லை, இந்த குழந்தை குப்பையிலேருந்து கிடச்சிது. ஏய், நான் விளையாடுறியா? நான் இப்போதானே உன் வயிற்றுலேருந்து இந்த குழந்தை எடுத்தேன். ஏய், இது என்ன சுரங்கம்மா? என் வயிற்றுலேருந்து குழந்தை எடுத்தேன்னு கூலா சொல்கிற? ஜங்கு, அப்போ நான் சாகலையா? இது எதுவும் கனவு இல்லையா? அப்படியே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்திரிக்க பார்க்குறீங்க. ஏய், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்திரிக்காதடி, பெயின் ரொம்ப இருக்கும். பரவாயில்ல ஜேகே, நீ எதுக்கு இங்கே இருக்க? நான் தான் உனக்கு ப்ரெக்னென்சி பார்த்தேன். என்ன விளையாடுறியா? நான் ஒன்றும் விளையாடல, உண்மையாலே. ஏய் சொல்றி ஜங்கு, என்கிட்ட எதுவும் கேட்காது. என்ன என் குழந்தையும் விட்டுரு, நான் போகிறேன். ஏ ஒயன் ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக சொல்றி. இப்போ நான் என்ன சொன்னால் நீ விடுவ? இந்த குழந்தை, அதான் சொல்லிட்டேல்ல, இது உன்னோட குழந்தை இல்லைன்னு. இது ஏன் குழந்தை ஜங்கு, இது ஏன் குழந்தை. பண்ணும்போது தெரியலையா? இப்போ வந்துட்டு சே. ஏ எந்திரிக்காதடி வயன், ப்ளீஸ் வயன், நான் சொல்கிறத கேளு. வயன் எந்திரிக்காதன்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே அங்கே இருக்கிற ட்ரிப்ஸ் எல்லாம் கழட்டிட்டு ரொம்ப கோவமாக அப்படியே எந்திரிச்சு பாப்பாவை தூக்கலான்னு போகிறீங்க. அப்போ ஜங்குக் உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே அவன் ஃபோர்ஹெடோட உங்கள் ஃபோர்ஹெட் வைக்கிறான். வயன், இவ்வளோலாம் நடக்கும்னு சத்தியமாக தெரியாதுடி. நான் ஏதோ அந்த டைமில் ஒரு மாதிரி கேவலமாக இருந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி வைபாக இருந்தது. எப்படி சொல்கிறது, அதெல்லாம் லைஃப்பில் ஒரு குட் மெமரிஸ்னு நினச்சிட்டு இருந்தேன். ஜாலியாக இருக்கிறதுனா இதுதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் இல்லை. என்னால் ஒரு பொண்ணோட லைஃப் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம்தான் எனக்கு புத்திய வருதுடி. ஐம் ரியலி சாரி வயன். நான் சாரி சொன்னாலும் இதெல்லாம் எல்லாம் பத்தவே பத்தாது. நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். இதில் உன்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஐம் ரியலி சாரிடி ஜங்கு. இதை எத்தனை பொண்ணுங்க கிட்ட நீ சொல்லணும் தெரியுமா? எத்தனை பொண்ணுங்களோட லைஃப் அழிச்சிருப்ப நீ. ஏ நம்புடி என்ன, மற்ற பொண்ணுங்களாம் உன்ன மாதிரி கிடையாது. அவளுங்களாம் ஈஸியாக பிரேக்கப்னு சொன்னால் ஓகேன்னு விட்டு போயிடுவாளுங்க. உன்னை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கடி. ஏன் குழந்தைய உன் குழந்தைய நினச்சி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு
எந்த உலகத்துக்கும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. எப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும் போது அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் மற்றவங்க யாரையும் நான் பண்ணலடி அந்த மாதிரி, உன்னை மட்டும்தான். என்னன்னு தெரில. சாரிடி. சங்கு வேண்டாம், என்னை சாவடிக்காத சங்கு. எப்படி உன்னால் இவ்வளோ கேவலமாக சொல்ல முடியுது? ஐயோ, என்னைக்கு உன்கிட்ட சிரித்து பேசினனோ அப்போவே என் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு சங்குக்கா. இப்போவாச்சும் என் குழந்தையோட நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்த்தா அது நம்ம குழந்தைடி. எப்படி நீ நினச்ச? எப்படி நினச்ச? நான் எப்படி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது தெரியும் போது உன்னை விட்டுட்டு போவேன்னு எப்படி நினச்ச? சங்கு, அதுதானே உன்னோட கேரக்டர். என்ன சொல்லியிருந்திருப்ப? என்ன நம்புடி, இதுலையாச்சும் என்ன நம்பு. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு உன்ன மாதிரி. ப்ளீஸ் டி, என் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சிடாத சங்கு. என்னால் முடியல சங்குக்கா, என்னை விட்டுரு. நான் தயவு செஞ்சு கேட்குறேன். நான் இதுக்கப்புறமாச்சும் ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக வாழலாண்டி. என் கூட வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். இந்த டைம் சத்தியமாக சொல்கிறேன். எதையும் நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ப்ளீஸ் இந்த டைம் நம்புடி அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்காவை நீல் டவுன் போட்டு அப்படியே உங்களோட லெக்ஸை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கையில் உங்கள் குழந்தை அழகாக தூங்குது. எங்கள் ஜங்கு கீழே அவன் அப்படியே முட்டி போட்டு உங்ககிட்ட ரொம்ப பெக் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த செகண்டில் இந்த மாதிரி லைஃப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்ட்லேயும் இருந்துட்டு தான் இருக்காங்களே பேர்ல்ஸ். ஐம் ரியலி சாரி இந்த ஸ்டோரியை இன்கம்ப்ளீட்டாக விடுறதுக்கு. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பெஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நிறையா திட்டிருப்பீங்க இந்த நேரம். இந்த ஹோல் ஹாருமே கேட்டு முடித்ததுக்கப்புறமா என்னை நல்லா திட்டிருப்பீங்க. ஏன் இந்த மாதிரி சேட் ஸ்டோரிஸ் ஜங்குக்கு போட்ட அப்படின்ட்டு. எனக்கு தோணுச்சுடா, சிம்பிளி தோணுச்சு இது ஜங்குக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு. எந்த பிடிஎஸ் மெம்பர்ஸையும் தப்பாக காட்டணுங்கிறது எஃப்எஃப் ஆத்தர் நோக்கம் கிடையாது. அது நான் உங்ககிட்ட நிறையா டைம் சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் ஜஸ்ட் அ இமேஜினேட்டிவ் ஸ்டோரி. ஸோ இதுக்குள்ளார ரொம்பலாம் இன்வால்வ் ஆகிடாதீங்க. இதை அப்படியே எஃப்எஃப் கேட்டுட்டு முடிச்சிடுங்க, ஓகேயா? மறந்துடுங்க. அண்ட் இந்த மாதிரி லைஃப்லாம் லீட் பண்ணுற பொண்ணுங்க ரொம்ப கஷ்டம்தான். என்ன சொல்கிறதுன்னு தெரில. பி ஸ்ட்ராங் காய்ஸ். நீங்கள் நினைக்கிறத விட லைஃப் ரொம்ப பெருசு. அண்ட் லவ் மட்டும்தான் லைஃப் கிடையாது, நிறையா விஷயம் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களோட ஹாப்பினஸை என்றைக்குமே வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அது என்றைக்குமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் தான் எப்பயுமே மறைச்சி உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். கண்டிப்பாக ரியாலிட்டியில் ஜங்குக்கண்ணா இந்த மாதிரி அவங்களோட கேர்ளை விட்டுறவே மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரி ரொம்ப மைண்டில் எழுத்திக்காதீங்க பேர்ல்ஸ். டேக் கேர், லவ் யூ ஆல், பை, மியாவ் யூ. சரி பேர்ல்ஸ், ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் நல்லா தரமாக கொடுக்குறேன். டேக் கேர், லவ் யூ ஆல், பை, மியாவ் யூ பேர்ல்ஸ். பை, காதல் யூ பேர்ல்ஸ்.